sorry sir. I need to talk to you. Come to my cabin right now. அடக்கடவுளே. Sir, கொஞ்ச நேரத்துல வரேன். ரன்பீர், நீ எனக்கு டைம் தெரியா? Come to my cabin right now. சரி வரேன் சார். உங்க பின்னாடியே வரேன். என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு? நான் அப்புறம் வரேன்னு சொன்னல, அப்புறம் வந்தா என்ன? என்னடா? வாட்? போய் பிரின்சிபல் சாரை பார்த்துட்டு வா. அட, ஏன் பிரின்சிபலை போய் பார்க்கணும்? ஏன் மேல என்ன தப்பு? தெரியாம தானே மோதுனேன். இட் வாஸ் an accident. நான் ஒன்னும் வேணும்னே மோதலையே. எவ்வளவு பேசணுமோ அவர் பேசட்டும். இப்படியே ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரா? அங்க போனா புத்திமதி சொல்லுவாரு. இல்ல, நான் போக மாட்டேன். அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் வெளியே போறேன். அதான பிரச்சனை. ஏற்கனவே அவர் திட்டிட்டாரு, மறுபடியும் திட்டணுமா? என்ன நினைச்சா இன்னைக்கு இல்லனாலும் இன்னொரு நாளைக்கு நீ மாட்டிப்பேல்ல? மறுபடியும் இதே காலேஜுக்கு தானே வரணும். நான் சொல்றத கேளு. நீ போய் அவரை பாரு, இல்லன்னா ரொம்ப திட்டுவாரு. அட, ஐ நோ பிராச்சி, நான் திட்டு வாங்கிக்கிறேன். இப்ப அதை விட முக்கியமான வேலை இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். அவனை போய் நான் பார்க்கணும். டைம் இல்ல. என்னாச்சு உன்னோட ஃப்ரெண்டுக்கு? பாவம், பயந்துட்டான். எதுக்கு ஹாஸ்பிடல் வேற ஆயிட்டான்? எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்னால பயந்து போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். வா ஆரியன், லேட் ஆயிடுச்சு. லெட்ஸ் கோ. நானும் கூட வரேன். நானும். மிஸ்டர் மேரா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஐ விஷ் பிரக்யா உண்மையா இருக்கணும். ஐ மீன், ஐ ஹோப் ஷீ இஸ் கரெக்ட். பிரியங்கா எங்கேயாவது உயிரோட இருப்பா. நானும் அதை தானே விரும்புறேன். அது என்னோட விஷ். பிரியங்கா இப்ப இல்லாத ரியாலிட்டி. ஆனா ரெண்டு விஷயமும் வேற வேற. எனக்கு தெரிஞ்சு இது உன் விஷயம் இல்ல. நீ பிரக்யாவை ஜஸ்டிஃபை பண்ற விஷயம் கரெக்டா இருந்தாலும் சரி, தப்பா இருந்தாலும் சரி, இதுல இன்னொருத்தவங்களோட லைஃப் அடங்கி இருக்கு. இதுக்கு மேல நான் இத பத்தி எதுவும் பேச விரும்பல. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். நான் உங்களுக்காக இன்னொரு காஃபி கொண்டு வரேன். உன்னோட புது மொபைல் வந்துருச்சு. இதுல நான் 2 நம்பர் சேவ் பண்ணிருக்கேன் உனக்காக. இத நீ உன்னோட லைஃப் லைனா கூட நினைச்சுக்கலாம். ஒன்னு உன்னோட நண்பன் தான், இன்னொன்னு அனுராதா மேம். சரி. அப்புறம் உன் சார்பானா அவங்களுக்கு ஹாய் கூட அனுப்பி. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீ என்ன பைத்தியமா? இப்ப நீயும் என்ன பார்த்து பைத்தியம் சொல்ற, நான் என்ன பைத்தியமா? என்னப்பா இது? ஹாய் சொல்றதுல என்ன இருக்கு? இங்க பாரு, நீ உன் மைண்ட்ல என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ அதெல்லாம் நினைக்காத. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க பாரு, அது நிச்சயம் நடக்காது. நான் என் ஒய்ஃபை விரும்புறேன், எப்பவும் விரும்பிக்கிட்டே இருப்பேன். சரியா? அப்புறம் எத்தனை பெண்கள் உன்னை விரும்பிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களும் உன்னை விரும்பிக்கிட்டே இருப்பாங்கப்பா. ஹலோ, என்னப்பா அப்படி பாக்குற? இதெல்லாம் உனக்கு தேவையா? தேங்க்ஸ். என்னடா, நான் உனக்காக மொபைல்லாம் வாங்கியிருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது. ஏன் இது வரைக்கும் எதுவும் நடக்கல? எதுவும் நடக்கலையா, இல்ல நடந்தது எதுவும் எனக்கு தெரியலையா? இந்நேரம் ரிஷி அரெஸ்ட் ஆயிருக்கணுமே. அவனுக்கு இந்நேரம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கும். இல்ல ஒருவேளை பிரக்யா அவனை காப்பாத்திட்டாளா? இது எல்லாத்தையும் யார் என்கிட்ட சொல்லுவாங்க? நாளைக்குள்ள இந்த விஷயம் நிச்சயமா நியூஸ் பேப்பர்ல வந்துரும். பட் நாளைக்கு வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. யார நான் கேக்குறது? யாரு? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களோட போன் கொஞ்சம் கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? ஆக்சுவலி என்னோட போன் தொலைஞ்சு போயிடுச்சு. அது எங்கேயாவது பக்கத்துல ரிங் அடிக்குதான்னு பார்க்கணும். இந்தாங்க. தேங்க்யூ. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ. இவன் இன்னும் அரெஸ்ட் ஆகல. எனக்கு நிச்சயம் தெரியும் நீ திரும்பவும் கால் பேக் பண்ணி கேப்ப. பொண்ணுங்க யாராவது பண்ணாங்களா நீ நிச்சயமா கேப்ப. அதனால நான் உன்னோட நம்பரையே பிளாக் பண்ணிட்டேன். மேடம் பேசிட்டீங்களா? தேங்க்யூ. ரிங் போகல. சித்தி, சித்தி. என்னாச்சு? சித்தி, அவ உயிரோட தான் இருக்கா. அவகிட்ட இருந்து ஒரு போன் வந்துச்சு, அன்னோன் நம்பர்ல இருந்து. பிரியங்கா? ஆமா சித்தி. அவ என்ன சொன்னா? அவ எதுவும் பேசல சித்தி. ஆனா அவதான் நான் ஜெயிலுக்கு போனேன்னா இல்லையான்னு அவளுக்கு தெரியணும். அவ அன்னோன் நம்பர்ல இருந்து எனக்கு போன் பண்ணா. அந்த நம்பருக்கு போன் பண்ணி பாரு. அவ பேரை மாத்தி கூட சொல்லிருக்கலாம். ஆனா அவ எங்க இருக்கானாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ண. முதல்ல நீ அந்த நம்பருக்கு கால் பண்ணு. நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா லைன் கிடைக்கல. மறுபடியும் ட்ரை பண்ண.
அவ பிளாக் பண்ணிருப்பா. நீ சொல்றது சரிதான். இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவ கால் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் பிளாக் பண்ணிருப்பா. அவளுக்கு தெரியும் நாம மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுவோம்னு. ஆனா என்னோட நம்பரை பிளாக் பண்ணிருக்க மாட்டாள. என் நம்பர்ல இருந்து ட்ரை பண்ணலாம். நம்பர் சொல்லு. கொடு நம்பர். இது சித்தி. ரிஷி என்ன பண்ற? இல்ல ஒண்ணு இல்ல. என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? இவ்வளவு டென்ஷனா இருக்க? இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். ப்ளீஸ் உண்மையை சொல்லு. அப்புறம் நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். நான் அது பின்னாடியே தான் இருக்கேன். அதுக்கு பதிலா நீயே உண்மையை சொல்லிடு. அது என்ன சூசைட் கேஸ்ல மாட்டி விட பாக்குறாங்க. என்ன? அவங்க என்ன பிடிச்சிருவாங்க. யார பிடிச்சிருவாங்க? ஷகனா, அது அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா. ரிஷி, எந்த பொண்ணு யார் உயிரோட இருக்கா? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏதோ அதனால தெளிவா சொல்லு. அந்த பிரியங்கா உயிரோட தான் இருக்கா. இந்த கேஸ் கோர்ட்ல நிரூபணம் ஆயிடுச்சு. அதாவது மிஸ் பிரியங்கா மிஸ்டர் ரிஷி மேல சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டு அது உண்மை கிடையாது. ப்ளீஸ் ஒரு வாட்டி என்ன கடைசியா வந்து பாரு. சரி நாங்க வரேன். ஆனா நான் 10 நிமிஷம் தான் இருப்பேன். நான் உன்னோட லைஃபோட பெரிய தப்பு தானே. இதுக்கான தண்டனையை நீ நிச்சயம் அனுபவிப்ப. அவளோட சித்தப்பா வந்தாரு. அவர் சொன்னாரு பிரியங்கா சூசைட் பண்ணிக்கிட்டான்னு. அந்த சூசைட் லெட்டர்ல என் பேரை பிளைம் பண்ணிருக்கா. சகனா, நான் தேவையில்லாம மாட்டிக்கிட்டேன். எவ்வளவுதான் போராட முடியும்? என்னால தோல்வியை ஒத்துக்க முடியாது. அதை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே சுத்தமா புரியல. நான் எந்த தப்பும் செய்யல. நான் அவளை பார்க்க போனதுதான் தப்பு. என்னோட ஃபேமிலி, என்னோட ஃபியூச்சர் எல்லாமே நில குலைஞ்ச மாதிரி இருக்கு. எதுவுமே புரிய மாட்டேங்குது. பைத்தியமாயிட்ட சகானா. உண்மை என்னன்னு தெரியும். ஆனா அதை என்னால நிரூபிக்க முடியல. எனக்கு எப்படி தோணுன்னா நான் எங்கேயாவது போய் செத்து போயிடலான்னு தோணும். ஆனா அப்புறமா யோசிப்பேன், அப்புறம் பாட்டியோட நிலைமை. ரிஷி, அமைதியா இரு. சித்திக்கிட்ட இந்த விஷயத்தை நீ சொன்னியா? அவங்க ஏதாவது பண்ணாங்களா? சித்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் சொன்னாங்க. அப்புறம் நீயும் யார்கிட்டயும் சொல்லாத. இந்த விஷயத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா? ரிஷி, டோன்ட் வரி. நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ். உனக்கு தெரியுமா ரிஷி, சித்தி சொல்லுவாங்க, அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே மறைச்சு வச்சிடலாம். அப்புறம் உண்மைங்கிற விஷயத்த மறைச்சு வைக்கவே முடியாது. உண்மை நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வரும். அப்புறம் இந்த பிரியங்கா பத்தின உண்மை ஒரு நாள் மெஹரா சார் முன்னாடி தெரிய வரும். அப்புறம் பாரு, உனக்கு ஏற்பட்ட அவமானங்கள்லாம் அப்படியே மறைஞ்சிடும். அப்புறம் சித்தி இருக்காங்கல்ல, அவங்கள நீ நம்பு. அவங்க நிச்சயமா ஏதாவது பண்ணுவாங்க. ஐ நோ சகானா. ஒண்ணு சித்தி மட்டும்தான் இருக்காங்க. அவங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. ரிஷி, நானும் இருக்கேன். எனக்கும் உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ சகானா. எனக்கு ஜுரம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் நல்லா தான் இருக்கேன். எப்ப கேட்டாலும் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு தான் சொல்ற. ஆனா எனக்கு தெரியும் நீ ஏதோ டென்ஷன்ல இருக்க. டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் கொஞ்சம் கவலையா இருக்கு. மனசுதான் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. தீபாவளி அதுவுமா பிராச்சி கூடயும் சஹானா கூடயும் நான் இல்லாம போயிட்டேன். பிராச்சிக்கு அந்த சமயத்துல நான் தேவைப்பட்டிருக்கேன். ஆனா அவ கூட என்னால இருக்க முடியல. அதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா விஷயம் வேற. ஆனா நான் உன்னை கட்டாயப்படுத்தி எல்லாம் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், லைஃப சாதாரண கையால நாம இப்படி பிடிச்சுக்கணுமே தவிர ரொம்ப இறுக்கி பிடிச்சா அது மண்ணு மாதிரி கையில இருந்து நழுவி போயிடும். ஆனா டென்ஷன் அத நீ வச்சுக்கவே கூடாது. புரியுது இல்லையா நான் என்ன சொல்றேன்னு? அட நல்ல வேளையா நீ வந்துட்ட ரிஷி. நீ போய் இவளுக்கு புரிய வை. நீங்கெல்லாம் அது இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவீங்க? டேக் இட் ஈஸி. அவளுக்கு சொல்லு. சித்தி, ஐ எம் சாரி. சாரிலாம் சொல்லணுன்ற அவசியம் இல்ல. எனக்கு டென்ஷன்லாம் இல்ல. இன்ஃபேக்ட் நான் ஹோப்ஃபுல்லா இருக்கேன். காலத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் சரியாகும். சித்தி, இந்த ட்ரெஸ்க்குலாம் நான் தானே காரணம். உன்னால மட்டும் கிடையாது. பிராச்சி, சஹானா, சரிதம்மா, நீ
இப்படி எல்லாரும் என் லைஃப்ல இருக்கீங்க. இதெல்லாம் விட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி பிரியங்காவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேளு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? பேப்பர்ஸ் பிரின்சிபலோட கேபின்ல இருக்கு. அந்த கேபின்ல எந்த கேபினெட்ல இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. சோ அதனால என்ன, அது எங்க இருக்குன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சுதானே ஆகணும். என்னாச்சு? பிரின்சிபல் உன்னை தேடிட்டு இருக்காரு. என்னையா? ஆச்சரியமா இருக்கு, பிரின்சிபல் இவனை தேடிட்டு இருக்காரு, ஆனா இவன் பிரின்சிபலோட கேபினை தேடுறான். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ரன்பீர், உன்னை நான் நேத்து என்னோட கேபினுக்கு வர சொல்லியிருந்தேன். ஃபுட்பால் விளையாடுறதுல பிஸியா இருந்தியா இல்ல வேணும்னு வரலையா? ஒரு வேளை சார் நான் உங்ககிட்ட போய் சொன்னேன்னா அதை நீங்க நம்ப மாட்டீங்க. நான் உங்ககிட்ட உண்மையே சொன்னாலும் அதையும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஸ்பீக் அப். அதை நம்பணுமா வேண்டாமான்னு நான் கேட்டுட்டு சொல்றேன். நீங்க 2 பேரும் போங்க. இது எனக்கும் சாருக்கும் உள்ள விஷயம். நீங்க எங்கேயும் போக வேண்டாம். ஹலோ சார். ரன்பீர், உன்னை நான் இங்க எதுக்காக வர சொன்னேன்னு தெரியுமா? வெளியே வச்சு என்ன நிறைய திட்டிட்டீங்க. இங்க வச்சு என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியல. ரன்பீர், என்ன நடக்குது? Why are behaving so hardly? சார் நான் எங்க சார் ஹார்டா பிஹேவ் பண்ணேன்? என்கிட்ட நீங்க உண்மையை கேட்டீங்க, நானும் உண்மையை சொன்னேன். நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்லி உன்னோட பிஹேவியரை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது ரன்பீர். சரி, நான் எப்படி ஜஸ்டிஃபை பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. சாரி சொன்னா ஜஸ்டிஃபை ஆகும்னா நான் உங்ககிட்ட மனசு வருந்தி கேட்டுக்கிறேன். ஐ எம் ரியலி சாரி சார். மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். நான் ஒண்ணு உட்கார சொல்லவே இல்லை. நீ நின்னுட்டே இரு, பரவாயில்ல. ஓகே. மே கம் இன் சார்? எஸ், கம் இன். வாங்க சார். இந்த பேப்பர்ஸ் நீங்க போகலாம். சரிங்க சார். அப்புறம் நீங்க எல்லாரும் அடுத்த 24 மணி நேரத்துக்கு இந்த கேபினா கார்ட் பண்ணணும். அண்ட் மேக் ஷூர் இந்த கேபினுக்குள்ள என்ன தவிர வேற யாரையும் உள்ள விடக்கூடாது. இந்த என்வலப்பை நீங்க கவனமா கார்ட் பண்ணணும். இதுல கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. இந்த கேபினெட்டை எப்படியாவது உடைச்சு என்வலப்பை எடுக்கணும். அதுலதான் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. ரன்பீர், இன்னும் எதுக்காக இங்க நிக்கிற? நீங்க தானே சார் என்ன இங்க நிக்க சொன்னீங்க. ஓ சரி, யூ மே கோ. தேங்க்யூ சார். ரன்பீர், இங்க பாரு சார். உன்னை நான் எதுக்காக கூப்பிட்டேன்னு தெரியுமா? சார் அது வந்து ப்ளீஸ் டோன்ட் டெல் மீ. அது இவங்க எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்த போறீங்களா? ரன்பீர், இட்ஸ் ஏ வார்னிங். டேக் யுவர் லைஃப் சீரியஸ்லி. உன்னை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. அவங்க உன்னை ஃபாலோ பண்றாங்க. ஆனா நீ அவங்கள நீ கெடுக்கிறியப்பா. ஐ எம் ரியலி சாரி சார். திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். சாரி சார். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. ஓகே, யூ மே கோ நவ். தேங்க்யூ. சாரி. ஹாய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ரியாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். பிராச்சியும் ரன்வீரையும் தேடி கண்காணிச்சிட்டு இருக்கேன். ஆமா, டிம்பியும் கூட இல்லையே, எங்க போனா அவ? அவளுக்கு உடம்பு சரியில்லை, 2-3 நாளைக்கு அவ வரமாட்டா. சரி, நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? நானும் உன்ன மாதிரியும் டிம்பி மாதிரியும் ரியாக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ரன்பீர் அங்க இருக்கான். ஐயோ, இவ ஏன் இங்க வரா? இவங்க 2 பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா? எனக்கு என்னமோ இவங்க ஃப்ரெண்ட்ஸை விட அதிகமா தோணுது. அதனாலதான் பார்ட்டில எல்லாருக்கும் அகேன்ஸ்டா மாதிரி பிராச்சிக்கு சப்போர்ட் பண்ணா. அது மட்டும் இல்லாம எங்களை மன்னிப்பு கேட்க வச்சான். சரி, என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ரன்பீர், ஏன் எப்ப பார்த்தாலும் விழுந்துட்டு இருக்க? இப்படி என் மேல விழுறது உனக்கு பிடிக்குதா? எனக்கு அந்த மாதிரி எந்த இன்டென்ஷனும் இல்ல. இப்படி எல்லாம் பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா இப்படி என்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப விடுறியா இல்ல போட்டோ எடுக்கணுமா? போட்டோ வேறயா? எஸ் எஸ், ஐ வில் see you in the party. யா டோன்ட் வரி. இந்த விஷயத்தை நான் அபி கிட்ட கூட சொல்ல மாட்டேன். யா of course. நான் இதை ஆலியா கிட்ட கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்செட் ஆயிடுவா. யா அப்சல்யூட்லி. நீங்க
கீழே நெட்வொர்க் கிடைக்கவே இல்ல அதான். ஓகே, I'll see you in the party. Yep, me too. Bye. திஷா ஐ லவ் யூன்னு சொன்னதுக்காக தான் நீங்க மீட்டு சொன்னீங்களா? இதை தவிர உனக்கு வேற எதுவுமே தோணாதா என்ன? உங்களுக்கே இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அதை விடுங்க, இன்னும் உங்க மனசுல திஷா தானே இருக்கா சொல்லுங்க. யூனோ, உன்கிட்ட நான் எதுக்காக பேசுறேன்னு எனக்கு தெரியல. எப்படியும் உன்கிட்ட இருந்து பதில் ஆப்போசிட்டா தான் வரும். லிசன், ப்ளீஸ் ஸ்டாப் இமேஜினிங். நடக்காத எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பிரயோஜனமே இல்ல. அப்ப பேசினா நடக்குமா? I just feel to understand that நீங்க பண்றது எல்லாமே எனக்கு தெரியுது, ஆனா என்னால ப்ரூஃப் பண்ண முடியல. தீபாவளி அன்னைக்கு கூட நீங்க திஷா வீட்ல தான் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீங்க என்னோட போனை எடுக்கவே இல்ல. நீங்க அவகிட்ட பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா என்னால ப்ரூஃப் பண்ணதான் முடியல. எஸ், யூஆர் ரைட். உன்னுடைய எல்லா டவுட்டும் கிளியரா இருக்கு. இனிமே நீ எதையும் தப்பா யோசிக்க நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் ஐ எம் ஃபெட் அப் எக்ஸ்பிளைனிங் மை செல்ஃப் ஃபார் ஆல் த டைம். நீ என்ன வேணா யோசி, என்ன வேணா சந்தேகப்படு, ஐ டோன்ட் கேர். நீ என் கூட இப்படி எல்லாம் பேசக்கூடாது பூரா. ஐ எம் யுவர் வைஃப். அப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட. எப்ப நீ திஷாவை மறுபடியும் பாத்தியோ, அந்த திஷா மறுபடியும் எப்ப உங்க லைஃப்குள்ள வந்தாலோ. வாவ், சோ யூ நோ எவ்ரிதிங், ரைட்? ஓகே, ஆமா நான் மாறிட்டேன். இப்ப சந்தோஷமா? அப்புறம் ஒரு விஷயம் மட்டும் நீ கரெக்டா சொன்ன. இன்னைக்கு காலையில நீ என்கிட்ட கேட்டல, அது நான் உன்னை தொந்தரவு பண்றேன் நானு. ஆமா, நீ பண்ற. நீ என்ன தொந்தரவு மட்டும் பண்ணல, நீ என்ன சஃபகேட் பண்ற. யூ நோ வாட்? இந்த உறவால எனக்கு மூச்சு கூட விட முடியல. நான் இதோட முடிச்சுக்கலாம்னு பாக்குறேன். ஐ ரியலி வாண்ட் டு எண்ட் இட். புரிஞ்சதா? ஆக்சுவலி தெரியாதனமா நான் இன்னைக்கு ஆலியாவும் பூர்வாவும் பேசுறத கேட்டேன். அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஒரு சாதாரண விஷயத்துக்கு. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இப்படி நடந்திருக்க கூடாதுப்பா. யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு புரிய வைக்கணும் மேரிட் லைஃப்னா என்னங்கறத பத்தி. என்னால எனக்கே ஒன்னும் செய்ய முடியல. நான் ஏதாவது செய்யணும்னு போனாலும், அதாவது சில உறவுகள் எல்லாம் நம்மள மீறிதான் இருக்கும். நம்மளால அதை கையாள முடியும்னு நினைப்போம், ஆனா அது அப்படி கிடையாது. ஜஸ்ட் வாஸ் ஹேப்பன்ட். ஒரு உறவை விட்டுடக்கூடாதுன்னு நினைச்சா என்ன ஆனாலும் சரி, நாம அதை காப்பாத்திடுவோம். ஆனா அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட யாரோ ஒருத்தங்களுக்காக நாம சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். சரி, அதை விடு. நீ இன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு வரல? ஓகே ஃபைன், நல்லது. நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. இப்ப அவங்க என்ன பாப்பாங்க இந்த ஃபேமிலி போட்டோல, அபிஷேக் பிரேம் மெஹராவோட சேர்த்து. தேங்க்யூ மிஸ்டர் லேப்டாப். இனி உங்க உதவி எனக்கு தேவையில்லை. என் ரூமை விட்டு கிளம்பி போயிடு. அதோ கொஞ்சம் இரு. இங்கதான் அவரோட வீடுன்னு நினைக்கிறேன். ப்ரோ, கொஞ்சம் மரியாதையா பேசுறியா? அவர் பிரின்சிபல். அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கறது? இங்க இருந்து என்ன காதா கேட்க போது அவருக்கு? அடடா, அவருக்கு ஏன் மேல மரியாதை இருக்குல்ல? உனக்கு அவர் கூட சேர்ந்து புத்தி இல்லாம போயிடுச்சு. இவனுங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்க? அதான் தெரியல, ஆனா ஏதோ விஷயம் இருக்கு. சானா, அங்க பாரு, பிரின்சிபல் சார். இவர் பாக்குறதெல்லாம் பார்த்தா ஏதோ அவர் நம்மள வேவ் பார்க்க வந்த மாதிரி இருக்கு. அட, தலையை தூக்காதடா, கீழே குனி. விட்டா குட் மார்னிங் சொல்லுவ போல இருக்கே. பாத்துட்டாருன்னு வெயி, நம்மள வேற இடத்துக்கு மாத்தி விட்டு போயிட்டே இருப்பாரு. ப்ரோ, தப்பான வழிக்கு போனா அதோடைய விளைவுகளும் தப்பா தான் இருக்கும். சரியா? வேலையோட நோக்கம் நல்லதுக்குன்னா எந்த வேலையும் தப்பு இல்லடா. டேய், ரொம்ப யோசிக்காத, நம்ம மாட்டிப்போம். எனக்கு என்ன தோணுதுன்னா, அதுல என்ன சந்தேகம், அவர் பிரின்சிபல் சார் தான். நான் போறேன். ஓகே, போ நீ போ. ரன்பீர்,
அடியே பல்லவி. Trust me, I'm too good with card. அதனால தான் சொல்றேன், தோத்துறாத. எனக்கு உண்மையிலே டவுட்டா தான் இருக்கு. இததான் சொல்லுவாங்க மரியாதை. உனக்கு தான் லாபம். நான் சீட்டு விளையாட்டுல தோத்ததே இல்ல. பல்லவி இது வரைக்கும் எத்தனை தீபாவளி வந்திருக்கேன், நான் தோத்துருக்கேனா? எப்பவுமே ஜெயிச்சிட்டு இருப்பேன். ஆமா எப்பவும் ஜெயிப்பாரு தான். பூரப், இவர் எப்படி ஜெயிப்பாருன்னு உனக்கு தெரியுமா? நீங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் நீங்க சீட்டிங் பண்றதுனால தான். ஏன் பல்லவி இப்படி சொல்லிட்ட? நான் குழந்தையில இருந்தே பிளேயர் தான். இப்படி எல்லாம் கலாய்க்காத, கொஞ்சமாவது மரியாதை கொடு. என்ன நடக்குது இங்க? எல்லாரும் சிரிக்கிறீங்க. அபி, உனக்கு தெரியுமா உன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு? இவரு ஒரு தடவை கூட சீட்டிங்கே பண்ணதில்லையா. இத நீங்க நம்புறீங்களா? அதாவது சூரியன் மேற்குல இருந்து உதிச்சதுன்னு சொன்னா கூட நான் நம்பிடுவேன். ஆனா ஒரு விஷயத்த நம்பவே மாட்டேன். விக்ரம் நியாயமா சீட்டிங் இல்லாம விளையாண்டு ஜெயிச்சானே. நீங்க எல்லாரும் எங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? யாரும் ஏன் ரெடி ஆகல? We already very late with the party, guys. ஆலியா, I am sorry. நாங்க டிசைட் பண்றோம் போ வேண்டான்னு. நாங்க இன்னைக்கு நைட் ஃபுல்லா கார்ட்ஸ் விளையாட போறோம். விளையாடி இவரை தோக்கடிக்க போறோம். What? நானும் விளையாடி அவனை தோக்கடிக்க போறேன். புற பார்ட்டி? எனக்கு மூடு இல்ல. எப்போ இந்த இன்விடேஷன் வந்துச்சோ அன்னையில இருந்து உனக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன் இந்த பார்ட்டிக்கு போறது எவ்வளவு முக்கியம்னு. How can you do that to me? அலியா இருக்கட்டும், அவனுக்கு போக பிடிக்கலன்னா விட்டுரு. அதை எப்படி நான் அப்படி சொல்ல முடியும்? இட் இஸ் a business party. அவசியமா போயே ஆகணும். புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும்னா அதை பாக்குற இந்த உலகம் என்ன பேசும்? இது பிசினஸ் பார்ட்டி தான் இருந்தாலும் ஸ்பெஷலா அவங்கவுங்க துணையோட தான் வரணும்னு சொல்லி இருந்தாங்க. ஷோ பீஸ் மாதிரி தானே? நோ, ஹஸ்பண்ட் மாதிரி. Stop fighting. Just relax. அலியா, if it doesn't want to come, let it be. சரி வா, நானும் நீயும் போயிட்டு வரலாம். தனியா வந்தா உள்ள விட மாட்டேன் நான் சொல்ல போறாங்க. மரியாதைன்னு ஒண்ணு இருக்க தெரியும்லனா? இட்ஸ் ஓகேப்பா, நான் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். இதுக்கப்புறம் இனிமே எந்த ஒரு பார்ட்டியா இருந்தாலும் என்ன கேட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணு. எனக்கு பார்ட்டிக்கு போறது பிடிக்காது. யூ கெட் இட்? மெஹ்ரா சார், ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க எதுக்காக நம்மளோட முதல் டீல கேன்சல் பண்ணீங்க? ஜுனேஜா சார், எந்த ஒரு டீல லாபத்துக்காக தான் பண்ணுவோம். ஒண்ணு உங்களுக்கு இல்ல எனக்கு. இல்ல மேகரா சார், விஷயம் வேற ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஜுனேஜா சாருக்கு உண்மையை சொல்லுங்க. ஓகே விடுங்க, உண்மை எப்பவுமே கசக்கும். வாஸ்தவம் தான். நீங்க பாருடா, நீ என்னோட உயிர் நண்பன் தானே. நீ பேசுறத பார்த்தா மெஹ்ராவோட ஆள் மாதிரி தெரியுது. இப்ப ஏன் நீ அவருக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்க? இது பார்ட்டிடா. இன்னைக்கு எல்லா நண்பர்களும் நெருங்கிய நண்பர்கள் தான். செல் பண்ண. சரி அதெல்லாம் இருக்கட்டும். பூரபேங்க. ஏய், ஹலோ நண்பா, எங்க இருந்தீங்க? மெஹ்ரா சார் உங்களே தான் தேடிட்டு இருந்தாரு. ஒண்ணு இல்ல, நான் இங்கதான் இருந்தேன். எல்லாம் ஓகே தானே? நான் இப்ப வந்துடுறேன். See you. எக்ஸ்கியூஸ் மீ. ரன்பீர் எதுக்காக பிரின்சிபல் வீட்டுக்கு போகணும்? அந்த கியூக்கு பதிலு அவனுக்கே தெரியாது. அவனுக்கு என்ன, அவன் என்ன தோணுதோ அது பண்ணுவான். ஆரியன் கிட்ட கேளு. ஆமா, அவன்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவன் ஒரு பெரிய ஸ்டூபிட். சில நேரம் ஸ்டூபிட்ஸ் தான் இன்டெலிஜென்ட் ஆன்சர் கொடுப்பாங்க. ஹலோ இன்டெலிஜென்ட், நான் ஆரியன் பத்தி இல்ல, ரன்பீரை பத்தி பேசிட்டு இருக்கேன். ரன்பீர் கோலி. அவன்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டான். அதுக்கு பதிலா இன்னொரு கேள்வி கேட்பான். அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கானே தெரியல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு தப்பான வேலை பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் ஏதாவது நல்ல விஷயம் சொன்னா லெக்சர் கொடுக்கறேன்னு சொல்லுவான். எனக்கு தெரிஞ்ச அவன் லெக்சரே அட்டென்ட் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அதாவது எப்பவும் கிளாஸ் ரூம் வெளியில தானே இருக்கான். உள்ள போனதும் யாருக்கும் தெரியாம வெளியில குதிச்சு வந்துருவான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு ஒரு காட்டுறேன்ல. என்ன காட்டுற? ரன்பீருக்கு எதிரா நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீ சும்மா சும்மா ரன்பீரை பத்தியே பேசிட்டு இருக்க. நீ நிறுத்தவே மாட்ட போல, தொடர்ந்து பேசிட்டே இருக்க. அதான் உன் வாயை என்னால மூட முடியாது. ஆனா என்னோட காதை அடிச்சுக்க முடியும்ல. சரி சரி, நீ வந்து உட்காரு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உன் ரன்பீருக்கு அகேன்ஸ்டா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா அவன் ஏதாவது தப்பான வேலை செஞ்சா நான் தடுக்கலாம்ல. நான் சொல்றது கேளு. அவன் ஏதோ தப்பு செய்ய போறான். அதை தடுக்கிறது நல்ல விஷயம் தானே. சரி தடு. சீக்கிரம் வா. என்ன இவங்க இப்போ வரைக்கும் இருக்காங்க? சரி சரி போயிடுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவாங்க. வெயிட் பண்ணுவோம். ப்ரோ, அது வரைக்கும் என்ன பண்றது? அது வரைக்கும் சாங்ஸ் கேட்போம் வா. சத்தமே இல்லாம சாங்ஸ் கேட்போம் வா. அப்படியா? அப்ப நீ சத்தம் இல்லாம ஏதாவது ஒரு இத்து போன பாட்டை பாட. பாத்தியா, நான் தான் சொன்னல உங்ககிட்ட. அவளுங்க ரெண்டு பேருமே இங்க இல்ல. இங்க இல்ல, அங்க இல்ல, அங்கேயும் இல்ல. எங்க போனாங்க? என்னாச்சு? இங்க என்ன நடக்குது? மதுக்கா சொல்லுங்க, பிராச்சியோட அலமாரி எது? அலமாரி இது
அதேதான் நான் சொல்றது எதையுமே நம்ப மாட்டீங்க. ஆனா இங்க இருந்துகிட்டே எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நான் சொல்றத கேளுங்க, போலீஸ் போன் பண்ணுங்க, அவங்களே கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. ஆமா வேணா 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 வேணா, நான் எந்த திருட்டு எதுவுமே பண்ணல. அட மதோக்கா, உங்களை பத்தி பேசல. அவங்க வேற யார பத்தி பேசுறாங்க? அட நான் பேசுறது அந்த பையனை பத்தி. பிராச்சிய தான் வலையில விழ வச்சு கூட்டிட்டு ஓடி போனானே அவனை பத்தி. ஐயோ, யார கூட்டிட்டு ஓடி போனாங்க? அட நீ கொஞ்சம் வாயை மூடுமா. இங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். யாரு என்ன எங்க எப்போன்னு கேட்டுட்டு இருக்க. சரி கொஞ்சம் இப்படி விலகுங்க, இப்படி வாங்க. பாட்டி பாருங்க, என்னது? துணிமணி எல்லாம் இங்கதான் இருக்கு, யாரும் எங்கேயும் ஓடி போகல. அட கடவுளே, ஐயோ இந்த பிள்ளைங்களுக்கு சிந்திக்க முடியாத அளவுக்கு மூளை குழம்பி போச்சு போல இருக்கே. அப்படி ஓடி போகணும்னு முடிவு பண்ணவங்களுக்கு கூட கொஞ்சம் துணிமணியாவது எடுத்துட்டு போகணும்னு தெரியாம போச்சே. பிராச்சி எங்க போயிட்டா? மதோக்கா யாரும் எங்கேயும் போகல. அது என்னன்னா பாட்டிக்கு மூளை வேலை செய்யல. 8 வயசுல ஒரு தடவை கெட்டு போச்சு, மறுபடியும் இப்ப கெட்டு போச்சு. பாட்டி இங்க பாருங்க, ஷானாவோட துணிமணி, யாரும் எங்கேயும் ஓடி போகல. சரி விடு, நீ சொல்றத நான் கொஞ்ச நேரத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனா நான் என் கண்ணால பார்த்தத காதால கேட்டத என்னன்னு சொல்லுவேன்? அட பாட்டி, நீங்க கேட்டத அரைகுறையா கேட்டிருப்பீங்க, முழுசா கேட்டிருக்க மாட்டீங்க. முழுசா கேட்டதான் கதை என்னன்னு தெரியும். அழகினெல்லாம் சொல்லாதீங்க. மதுக்கா ஒரு வேலை பண்ணுங்க, இஞ்சி டீ எடுத்துட்டு வாங்க, அப்பதான் பாட்டி கொஞ்சம் தெளிவு வரும். சரி. ஏய் 2 போட்டு எடுத்துட்டு வா. எனக்கு மூளை தான் கெட்டு போச்சு, அவனுக்கு மூளையே காணாம போயிடுச்சு, புரியுதா? நான் 2 இல்ல 3 பண்றேன். நீங்க பேசுறது கேட்டு ஏன் தலையை சுத்துது. நீங்க என்னவோ பண்ணுங்க, நான் போறேன். இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி பாட்டி, வந்து நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. டேய் எப்படிடா யோசிக்காம இருக்கிறது? எனக்கு என்னமோ அந்த சஹானா மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. எனக்கு என்னமோ அவதான் பிராச்சிக்கு ஐடியா கொடுத்து வீட்டை விட்டு ஓட வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா பாட்டி, அவளுக்கு பெட் கிடைச்சிரும்ல. பிராச்சி போயிட்டானாக்கா ஃபுல் பெட் அவளுக்கு கிடைக்கும்ல. ஆமா, இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லையே. நீ சொல்றது சரிதான். அப்படி நான் என்ன சரியா சொல்லிட்டேன் பாட்டி? அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. உன் மூளை சொல்றதை கேட்டு ஏதேதோ சொல்லாதீங்க. ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிறீங்க. பிராச்சி பிரக்யா சித்தியோட பொண்ணு, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன இப்போ? பிராச்சி பிரக்யா சித்தி கவலைப்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டா. உங்களுக்கு ஏதாவது டென்ஷனா? இல்ல இல்ல, பிராச்சி சித்தி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காளோ அதே அன்பு உங்க மேலயும் வச்சிருக்கா. ஆமா, இது உண்மைதான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சகானாக்கோ உங்க மேல ரொம்ப அன்பு. கொஞ்சம் அதிகமா போகல, 2 பேரு மேலயும் அன்பு வச்சிருக்கீங்க, இப்படியும் பேசுறீங்க. என்ன தொந்தரவு பண்ணாத, எனக்கு டென்ஷன் ஆகுது. டென்ஷனா? எங்க போயிட்டா இந்த பிராச்சி? எங்கேயும் போகல, திரும்ப வந்துருவாங்க.